பைபிள் சவாலின் 156வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 37 முதல் 39 அத்தியாயங்கள் படைப்பின் மூலம் வெளிப்படும் தேவனுடைய மகத்துவம், வல்லமை மற்றும் ஞானத்தை நமக்கு காட்டுகிறது. தேவன் பேசத் தொடங்கும் போது இயற்கையின் அதிசயங்களையும் பூமியின் ரகசியங்களையும் மனித புரிதலின் வரம்புகளையும் யோபுவுக்கு நினைவூட்டுகிறார். இடியும் மின்னலும் முதல் விலங்குகள் மற்றும் ஆகாயம் வரை அனைத்தும் அவரது அதிகாரத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன. பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் அதே தேவன் நமது வாழ்க்கையையும் போராட்டங்களையும் முழுமையாக அறிந்திருக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அனைத்தையும் தாங்கி நிற்கும் படைப்பாளரை நம்பலாம். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணரும்போது உண்மையான தாழ்மை உருவாகிறது. இன்று ஆச்சரியத்துடனும் மரியாதையுடனும் அவரை நம்பி ஆரம்பிப்போம். Welcome to day 156 of the Bible Challenge. Today's reading from Job 37 to 39 shifts our attention to the greatness, power, and wisdom of God displayed through creation. As God begins to speak, He reminds Job of the wonders of nature, the mysteries of the earth, and the limits of human understanding. From storms and lightning to animals and the heavens, every part of creation reveals His authority and wisdom. These passages remind us that the God who controls the universe is fully aware of our lives and struggles as well. Even when we cannot understand everything, we can trust the Creator who holds all things together. True humility grows when we recognize how great God truly is. Let us begin today with awe, reverence, and trust in His power. யோபு அதிகாரம் 37. Job chapter 37. வசனம் 1. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. Verse 1. At this also my heart trembled, and is moved out of his place. வசனம் 2. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Verse 2. Hear attentively the noise of his voice, and the sound that goeth out of his mouth. வசனம் 3. அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதின் மின்னலையும் செல்லவிடுகிறார். Verse 3. He directeth it under the whole heaven, and his lightning unto the ends of the earth. வசனம் 4. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும்போது அதை தவிர்க்க முடியாது. Verse 4. After it a voice roareth, he thundereth with the voice of his excellency, and he will not stay them when his voice is heard. வசனம் 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். Verse 5. God thundereth marvelously with his voice. Great things doeth he, which we cannot comprehend. வசனம் 6. அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். Verse 6. For he saith to the snow, Be thou on the earth, likewise to the small rain, and to the great rain of his strength. வசனம் 7. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். Verse 7. He sealeth up the hand of every man, that all men may know his work. வசனம் 8. அப்பொழுது காட்டுமிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். Verse 8. Then the beasts go into dens, and remain in their places. வசனம் 9. தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். Verse 9. Out of the south cometh the whirlwind, and cold out of the north. வசனம் 10. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார்.
அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். Verse 10. By the breath of God frost is given, and the breath of the waters is straightened. வசனம் 11. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். Verse 11. Also by watering he wearieth the thick cloud, he scattereth his bright cloud. வசனம் 12. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். Verse 12. And it is turned round about by his counsels, that they may do whatsoever he commandeth them upon the face of the world in the earth. வசனம் 13. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். Verse 13. He causeth it to come, whether for correction, or for his land, or for mercy. வசனம் 14. யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். Verse 14. Hearken unto this, O Job, stand still, and consider the wondrous works of God. வசனம் 15. தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? Verse 15. Dost thou know when God disposed them, and caused the light of his cloud to shine? வசனம் 16. மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். Verse 16. Dost thou know the balancings of the clouds, the wondrous works of him which is perfect in knowledge? வசனம் 17. தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ? Verse 17. How thy garments are warm, when he quieteth the earth by the south wind. வசனம் 18. வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விரித்தீரோ? Verse 18. Hast thou with him spread out the sky, which is strong, and as a molten looking glass? வசனம் 19. அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும், அந்தகாரத்தி நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். Verse 19. Teach us what we shall say unto him, for we cannot order our speech by reason of darkness. வசனம் 20. நான் பேசத் துணிந்தேன் என்று யாதாமொருவன் அவருக்கு முன்பாகச் சொல்லத்தகுமோ? ஒருவன் பேசத் துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. Verse 20. Shall it be told him that I speak? If a man speak, surely he shall be swallowed up. வசனம் 21. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களிலுள்ள மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறபோது. Verse 21. And now, men, see not the bright light which is in the clouds, but the wind passeth, and clean saith them. வசனம் 22. ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே, தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. Verse 22. Fair weather cometh out of the north, with God is terrible majesty. வசனம் 23. சர்வவல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். Verse 23. Touching the Almighty, we cannot find him out. He is excellent in power, and in judgment, and in plenty of justice. He will not afflict. வசனம் 24. ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். Verse 24. Men do therefore fear him, he respecteth not any that are wise of heart. யோபு அதிகாரம் 38. Job chapter 38. வசனம் 1. அப்பொழுது கர்த்தர்
பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக. Verse 1. Then the Lord answered Job out of the whirlwind, and said. வசனம் 2. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? Verse 2. Who is this that darkeneth counsel by words without knowledge? வசனம் 3. இப்போதும் புருஷனைப் போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. Verse 3. Gird up now thy loins like a man, for I will demand of thee, and answer thou me. வசனம் 4. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. Verse 4. Where wast thou when I laid the foundations of the earth? Declare, if thou hast understanding. வசனம் 5. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. Verse 5. Who hath laid the measures thereof? If thou knowest, or who hath stretched the line upon it? வசனம் 6. அதின் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதின் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? Verse 6. Whereupon are the foundations thereof fastened, or who laid the cornerstone thereof? வசனம் 7. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. Verse 7. When the morning stars sang together, and all the sons of God shouted for joy. வசனம் 8. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? Verse 8. Oh, who shut up the sea with doors, when it brake forth, as if it had issued out of the womb? வசனம் 9. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். Verse 9. When I made the cloud the garment thereof, and thick darkness a swaddling band for it. வசனம் 10. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு. Verse 10. And break up for it my decreed place, and set bars and doors. வசனம் 11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? Verse 11. And said, hitherto shalt thou come, but no further, and here shall thy proud waves be stayed. வசனம் 12. துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதின் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு. Verse 12. Hast thou commanded the morning since thy days, and caused the dayspring to know his place? வசனம் 13. உன் ஜீவகாலத்தில் எப்போதாவது நீ விடியற்காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதின் இடத்தை காண்பித்ததுண்டோ? Verse 13. That it might take hold of the ends of the earth, that the wicked might be shaken out of it. வசனம் 14. பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபங்கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். Verse 14. It is turned as clay to the seal, and they stand as a garment. வசனம் 15. துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். Verse 15. And from the wicked their light is withholden, and the high arm shall be broken. வசனம் 16. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? Verse 16. Hast thou entered into the springs of the sea, or hast thou walked in the search of the depth? வசனம் 17. மரணவாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? Verse 17. Have the gates of death been opened unto thee, or hast thou seen the doors of the shadow of death? வசனம் 18. நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. Verse 18. Hast thou perceived the breadth of the earth? Declare if thou knowest it all. வசனம் 19. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே?
இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? Verse 19. Where is the way where light dwelleth? And as for darkness, where is the place thereof? வசனம் 20. அதின் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதின் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? Verse 20. That thou shouldest take it to the bound thereof, and that thou shouldest know the paths to the house thereof. வசனம் 21. நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? Verse 21. Knowest thou it, because thou wast then born? Oh, because the number of thy days is great? வசனம் 22. உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மழையிலிருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? Verse 22. Hast thou entered into the treasures of the snow? Or hast thou seen the treasures of the hail? வசனம் 23. ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். Verse 23. Which I have reserved against the time of trouble, against the day of battle and war. வசனம் 24. வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? Verse 24. By what way is the light parted, which scattereth the east wind upon the earth? வசனம் 25. வாழும் அந்தரவெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம்பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி. Verse 25. Who hath divided a watercourse for the overflowing of waters, or a way for the lightning of thunder? வசனம் 26. பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரமில்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி. Verse 26. To cause it to rain on the earth, where no man is, on the wilderness, wherein there is no man. வசனம் 27. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? Verse 27. To satisfy the desolate and waste ground, and to cause the bud of the tender herb to spring forth. வசனம் 28. மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? Verse 28. Hath the rain a father, or who hath begotten the drops of dew? வசனம் 29. உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? Verse 29. Out of whose womb came the ice, and the hoary frost of heaven, who hath gendered it? வசனம் 30. ஜலம் கல்லுருவங்கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. Verse 30. The waters are hid as with a stone, and the face of the deep is frozen. வசனம் 31. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? Verse 31. Canst thou bind the sweet influences of Pleiades, or loose the bands of Orion? வசனம் 32. இராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவச்சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? Verse 32. Canst thou bring forth Mazzaroth in his season? Or canst thou guide Arcturus with his sons? வசனம் 33. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? Verse 33. Knowest thou the ordinances of heaven? Canst thou set the dominion thereof in the earth? வசனம் 34. ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? Verse 34. Canst thou lift up thy voice to the clouds, that abundance of waters may cover thee? வசனம் 35. நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ
இங்கே இருக்கிறோம் என்று உனக்குச் சொல்லும்படி செய்வாயோ? Verse 35. Canst thou send lightnings, that they may go, and say unto thee, Here we are? வசனம் 36. அந்தக்கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? Verse 36. Who hath put wisdom in the inward parts? Or who hath given understanding to the heart? வசனம் 37. ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? Verse 37. Who can number the clouds in wisdom? Or who can stay the bottles of heaven? வசனம் 38. நூலானது ஏகபாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாயத்துருத்திகளிலுள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? Verse 38. When the dust groweth into hardness, and the clods cleave fast together. வசனம் 39. நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி. Verse 39. Wilt thou hunt the prey for the lion? Or fill the appetite of the young lions? வசனம் 40. சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிறபோது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? Verse 40. When they couch in their dens, and abide in the covert to lie in wait. வசனம் 41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிறபோது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? Verse 41. Who provideth for the raven his food? When his young ones cry unto God, they wander for lack of meat. யோபு அதிகாரம் 39. Job chapter 39. வசனம் 1. வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? Verse 1. Knowest thou the time when the wild goats of the rock bring forth? Oh, canst thou mark when the hinds do calve? வசனம் 2. அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனுங்காலத்தை அறிவாயோ? Verse 2. Canst thou number the months, that they fulfill? Or knowest thou the time when they bring forth? வசனம் 3. அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். Verse 3. They bow themselves, they bring forth their young ones, they cast out their sorrows. வசனம் 4. அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகளண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும். Verse 4. Their young ones are in good liking. They grow up with corn. They go forth, and return not unto them. வசனம் 5. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரியவிட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? Verse 5. Who hath sent out the wild ass free? Or who hath loosed the bands of the wild ass? வசனம் 6. அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். Verse 6. Whose house I have made the wilderness, and the barren land his dwellings. வசனம் 7. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. Verse 7. He scorneth the multitude of the city, neither regardeth he the crying of the driver. வசனம் 8. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும். Verse 8. The range of the mountains is his pasture, and he searcheth after every green thing. வசனம் 9. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்கச் சம்மதிக்குமோ? அது உன் முன்னணைக்கு முன்பாக இராத்தங்குமோ? Verse 9. Will the unicorn be willing to serve thee, or abide by thy crib? வசனம் 10. படைச்சால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? Verse 10. Canst thou bind the unicorn with his band in the furrow? Or will he harrow the valleys after thee? வசனம் 11. அது அதிக பெலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? Verse 11. Wilt thou trust him, because his strength is great?
Or wilt thou leave thy labor to him? வசனம் 12 உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? Verse 12. Wilt thou believe him, that he will bring home thy seed, and gather it into thy barn? வசனம் 13 தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானமல்லவோ? Verse 13. Gavest thou the goodly wings unto the peacocks, or wings and feathers unto the ostrich? வசனம் 14 அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய். Verse 14. Which laveth her eggs in the earth, and warmeth them in dust. வசனம் 15 காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டுமிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. Verse 15. And forgetteth that the foot may crush them, or that the wild beast may break them. வசனம் 16 அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடினகுணம் உள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலையில்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். Verse 16. She is hardened against her young ones, as though they were not hers. Her labor is in vain without fear. வசனம் 17 தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். Verse 17. Because God hath deprived her of wisdom, neither hath he imparted to her understanding. வசனம் 18 அது செட்டை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதின்மேல் ஏறியிருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். Verse 18. What time she lifteth up herself on high, she scorneth the horse and his rider. வசனம் 19 குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ அதின் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ? Verse 19. Hast thou given the horse strength? Hast thou clothed his neck with thunder? வசனம் 20 ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? அதினுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது. Verse 20. Canst thou make him afraid as a grasshopper? The glory of his nostrils is terrible. வசனம் 21 அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். Verse 21. He paveth in the valley, and rejoiced in his strength. He goeth on to meet the armed men. வசனம் 22 அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். Verse 22. He mocketh at fear, and is not affrighted, neither turneth he back from the sword. வசனம் 23 அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின்மேல் கலகலக்கும் போது. Verse 23. The quiver rattleth against him, the glittering spear and the shield. வசனம் 24 கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கிவிடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். Verse 24. He swalloweth the ground with fierceness and rage, neither believeth he that it is the sound of the trumpet. வசனம் 25 எக்காலம் தொனிக்கும் போது அது நிக்கி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். Verse 25. He sat among the trumpets. Ha, ha, and he smelleth the battle afar off, the thunder of the captains, and the shouting. வசனம் 26 உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ? Verse 26. Doth the hawk fly by thy wisdom, and stretch her wings toward the south? வசனம் 27 உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? Verse 27. Doth the eagle mount up at thy command, and make her nest on high? வசனம் 28
அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். ரல். Verse 28. She dwelleth and abideth on the rock, upon the crag of the rock, and the strong place. வசனம் 29. அங்கேயிருந்து இரையை நோக்கும், அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். Verse 29. From thence she seeketh the prey, and her eyes behold afar off. வசனம் 30. அதின் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். Verse 30. Her young ones also suck up blood, and where the slain are, there is she. பைபிள் சவாலின் 156வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய ஞானமும் வல்லமையும் மனித புரிதலை கடந்தவை என்பதை கற்றோம். படைப்புகள் அனைத்தும் அவரது மகத்துவத்தை வெளிப்படுத்தி அவர் முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்றன. வாழ்க்கை குழப்பமாக தோன்றும் நேரங்களிலும் நாம் காணாதவற்றை படைப்பாளர் காண்கிறார் என்பதை அறிந்து சமாதானம் பெறலாம். தாழ்மையுடனும் ஆராதனையுடனும் அவரை மேலும் நம்பி பதிலளிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையை கண்டு ஆச்சரியப்பட ஒரு வாய்ப்பு. இன்று தேவனுடைய படைப்பில் எந்த ஒன்று அவரது மகத்துவத்தை அதிகமாக நினைவூட்டுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 156 of our Bible challenge is complete. Today we learned that God's wisdom and power are beyond human understanding. Creation itself points to His greatness and reminds us that He is fully in control. When life feels confusing, we can find peace in knowing that the Creator sees what we cannot see. Let us respond with humility, worship, and deeper trust in Him. Each day is an opportunity to stand in awe of God's majesty. What part of God's creation reminds you most of His greatness today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.